நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது நம்ம ஆதி இருக்கார்ல, ஆதி வந்து ஸ்கூலில் போய் நான் தான் நம்ம தமிழோட அப்பா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சைன் போட்டு வர்ற மாதிரியெல்லாம் காட்டியிருக்காங்க. அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அதாவது நம்ம பாரதி வந்து கிளம்புறாங்க. தமிழுக்கு வந்து இன்றைக்கி பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்குது, நான் வந்து கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எங்கே தமிழுக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங்னா நானும் வரணும்ல அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதி சொல்கிறாரு. நீங்கள் எதுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பாரதி கேட்காங்க. ஆமாம், தமிழோட பேரண்ட்ஸ்னால் நான் அவங்க அப்பா தானே, நானும் வரணும்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே பாரதிக்கு வந்து ஒரு வெக்கம் கலந்த ஒரு சிரிப்பு வந்தது. சரின்னு சொல்லிட்டு 2 பேர் கிளம்பிடுறாங்க. ஸ்கூலுக்கு போனோடனே நம்ம பேரண்ட்ஸ் மீட்டிங்கில் வந்து தமிழை பற்றி பேரண்ட்ஸ் என்ன தெரிஞ்சு வச்சுருக்கீங்க அப்படி நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனையும் நம்ம பாரதி வந்து சொல்கிறாங்க, தமிழ் வந்து நல்லா படிப்பா மேடம், வீட்டில் வந்து ஹோம்ஒர்க்லாம் எழுதிடுவா, அன்னன்னைக்கு கொடுக்குறத அன்னன்னைக்கே முடிச்சிடுவா வேலையெல்லாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அவ்வளோதான் தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு கேட்டோடனே, ஆமாம் எனக்கு அவ்வளோதான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, சரி நாங்கள் சொல்லவா அப்படின்னு வந்து டீச்சர் கேட்காங்க. இல்லை மேடம் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆதி வந்து சொல்கிறாரு. அதாவது வந்து தமிழுக்கு வந்து நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது, முக்கியமாக வந்து படிப்பை தவிர வந்து அவளுக்கு வந்து ரன்னிங்லேயும் ட்ராயிங்லேயும் அதிகமான இன்ட்ரெஸ்ட் இருக்குது. மெயினாக வந்து அவளுக்கு வந்து இங்கிலீஷும் கொஞ்சம் மேக்ஸும் கொஞ்சம் மட்டம், அதாவது சரியாக அவள் படிக்க மாட்டேக்கா. ஆனால் சொல்லிக் கொடுத்தா நல்லா படிச்சிருவா, அதனால் நாங்களும் சொல்லிக் கொடுக்க ட்ரை பண்ணுறோம் மேடம். தமிழுக்கு இது பிடிச்ச சப்ஜெக்ட்டு தமிழ் தான். அடுத்து சயின்ஸும் சோசியலும் நல்லா தான் படிப்பாங்க. அவங்க வந்து படித்தா நல்லா படிப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு படிப்பை விட ட்ராயிங்கில் வந்து கொஞ்சம் அளவு கடந்த ஈடுபாடு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். சூப்பர் சார், பேரண்ட்ஸ்னால் இப்படி தான் இருக்கணும். நிறைய பேரண்ட்ஸ் வருவாங்க எங்ககிட்ட, என்ன மேடம் சொல்லித்தரீங்க, எங்கள் பிள்ளை ஒன்றும் படிக்க மாட்டேங்குது, இப்படி தான் நீங்கள் சொல்லித் தருவீங்களா அப்படின்னு எங்களை ப்ளேம் பண்ணிட்டு போயிடுவாங்க. இப்போ தான் நீங்கள் கரெக்டாக புரிஞ்சு சொல்லிக் கொடுத்தா படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கீங்க, சூப்பர் ஆதி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே தேங்க்ஸ் மேடம் அப்படின்னு சொல்லிவிட்டு பேரண்ட்ஸு அப்பா சைன் போடுங்க அப்படின்னு சொன்னோடனே ஆதி வந்து மாதம் சைன் போட்டு அந்த இடத்த விட்டு வெளியில் வராரு. வெளியில் வந்தோடனேயும் நம்ம தமிழோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்தோடனே கேட்காங்க, இது யார் இது யார் அப்படிங்கிற மாதிரி தமிழ்கிட்ட கேட்காங்க. இது வந்து எங்கள் அம்மா உனக்கு தெரியுமில்ல, இது எங்கள் அப்பா இப்போ தான் வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்படியா சூப்பர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு 3 பேர் சந்தோஷமாக ஃபேமிலியாக நடந்து வர்ற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோவை வந்து முடிச்சிடுறாங்க.